ஓகே, அண்டர் 15,000 Realme P1 வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இப்போ Realme P1 வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன உள்ள கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் உள்ள நமக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. தென் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக மொபைல் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிபி கேஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நல்ல கிரிப் வந்து கிடைக்குது. நீங்கள் ஒரு புது கேஸ் வாங்குற வரைக்கும் வந்து இந்த கேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நமக்கு 2 கலர் ஆப்ஷனில் வந்து இருக்கு. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகா கிரீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போனிக்ஸ் ரெட். ஸோ 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் பேட்டர்ன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க, நல்லா இருக்கு. அதுக்கு மேலே பெரிய கேமரா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து Realme எழுதியிருக்காங்க. டைப் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IP54 ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடு தென் சைடில் எல்லாம் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 187 கிராம் வெயிட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் அண்டர் 15,000 குள்ள வந்து நிறைய மொபைல் வந்து LCD டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு நமக்கு வந்து பார்த்தா CMF Phone 1, இன்னொன்னு வந்து பார்த்தா Realme P1. ரெண்டுமே நமக்கு வந்து 15,000 குள்ள வந்து AMOLED டிஸ்ப்ளே சூப்பராவே இருக்கு. சோ இந்த டிவைஸ்ல நமக்கு வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கு. சோ டிஸ்ப்ளே நமக்கு பொறுத்த வரைக்கும் 6.67 inches Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே சென்டர்ல உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. சோ பெசல்ஸ் நம்ம பெருசா வந்து கிடையாது. இந்த டிவைஸ்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா வந்து இருக்கு. இதுல வந்து 240 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே. நீங்க வந்து பாருங்க, வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கிறது ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஒரு AMOLED டிஸ்ப்ளே, அந்த Black கலர் கூட நமக்கு நல்லாவே தெரிஞ்சு. டிஸ்ப்ளே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ 15,000 குள்ள வந்து பார்த்தா மோஸ்டா எந்த பிராண்டும் நமக்கு வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து தரது இல்ல. பட் நமக்கு Realme P1 CMF Phone 1 வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7050 வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. நம்ம Antutu ஸ்கோர் செக் பண்ணும்போது நம்ம நியர்லி வந்து 6 lakhs கிட்ட வந்து ஸ்கோர் கிடைக்குது. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து 6 lakhs வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டே டு டே யூசேஜ் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. நம்ம எல்லா ஆப்ஸையும் வந்து கேஷுவலா யூஸ் பண்ணுது. கேமிங் கூட நம்மளால வந்து டீசன்டான செட்டிங்ஸ்ல வச்சு ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்லாவே இருக்கு. பட் நமக்கு சாஃப்ட்வேர்ல தான் வந்து கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணுது. 2 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சாஃப்ட்வேர் நம்ம செட்டப் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கேக்குது. சோ மறக்காம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ குறிப்பா வந்து கிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம நிறைய ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. சப்போஸ் நீங்க கீழே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு எல்லா ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆயிரும். மேல ஸ்கிப்னு இருக்கும், அதை கொடுத்து வந்து உள்ள போயிருங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்டா நம்மளால எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது நமக்கு வந்து ஆட் ஆப்ஸ், ஆட் கேம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல வந்து காட்டிட்டே இருக்கு. சோ அதை நம்மளால வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலா வந்து Realme வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் அந்த அனிமேஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ ஏன்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து அந்த Realme வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆப் ஓபன் பண்றோம் அப்படின்னா திரும்பி க்ளோஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக் டப்புன்னு க்ளோஸ் ஆயிரும். நிறைய டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டயலர் ஓபன் பண்ணோம் அப்படின்னா திரும்பி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டயலர்ல தான் போய் க்ளோஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் Chrome ஓபன் பண்றோம் அப்படின்னா அந்த Chromeல போய் க்ளோஸ் ஆகும். அதனால நீட்டா நல்லா இருக்கும். ஓகே, தென் ஃபோல்டர் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தா வந்து ஓபன் ஆகும். ஜஸ்ட் இது அப்படியே நமக்கு ஓபன் ஆகுது. அந்த மாதிரி அனிமேஷன்லாம் அதுல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆப் டிரைவ் சைடுல உங்களுக்கு வந்து ABCD எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து Realme வந்து பிடிக்காது. இது பர்சனல் பிரெஃபரன்ஸ் தான். உங்களுக்கு Realme வந்து பிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. தென் ஒரு சில இடத்துல நம்மளால வந்து ஆட் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே நம்ம சின்னதா வந்து பேன் ஆட் வந்து காட்டுது. சோ நமக்கு இந்த CMF Phone 1, Moto, தென் One UI, Samsung One UI இதெல்லாம் நமக்கு வந்து ஆட் பிரச்சனை வந்து இருக்காது. ஒரு கிளீனர் சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும். பட் இது வந்து Realme வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது எல்லாமே. இதுல நமக்கு வந்து மினி கேப்சூல் அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. சோ இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு வந்து காட்டும். நீங்க மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாங்கோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இது வந்து வெதர் எனேபிள் பண்ணிக்க முடியும். டேட்டா யூசேஜ் பார்த்துக்கலாம். ஸ்டெப் கவுண்ட் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்க முடியும். இது வேணாட்டி நம்மளால ஆஃப் கூட வந்து பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்ல வந்து என்னென்ன பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். மேலே உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் மைக் வந்து இருக்கு. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. ஸோ கீழே உங்களுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம், இல்லை வந்து ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். தென் அது பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். அந்த 45 வாட்ஸ் நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளேயே கொடுத்துறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். இவன் நிறைய டிவைஸ்ல வந்து சார்ஜர் வந்து நம்ம பாக்ஸ்ல கொடுக்கறது இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே பிரைஸ் ரேஞ்சில் CMF Phone வந்து இருக்கு. அதில் நமக்கு வந்து பாக்ஸ் சார்ஜர் தர மாட்டாங்க. நம்ம தனியாக வந்து 33
வாட்ஸ் வந்து வாங்கணும். அதோட பிரைஸ் நமக்கு வந்து 1300 சேல் பண்றாங்க. ஸோ இதே நீங்க வந்து பார்த்தா ரியல்மியோட P1 வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான விஷயம். சேமா ஃபோன் உங்களுக்கு வந்து பார்த்தா 16000 சேல் பண்றாங்க. ஒரு ஆஃபர் டைம்ல உங்களுக்கு வந்து 1000 டிஸ்கவுண்டோட 15000 கிடைக்கும். திரும்பி நீங்க சார்ஜர் 1300 வாங்கும்போது 16300 வந்து ஆயிரும். பட் இதே நீங்க Realme P1 வாங்குனீங்க அப்படின்னா 15000 உங்களுக்கு பாக்ஸ்ல சார்ஜரே கொடுத்துறாங்க. Realme P1ல வந்து பார்த்தா சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்தனால இந்த Realme P1 ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இந்த டிவைஸ்ல பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு 1 டேக்கான யூசேஜ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். தென் 0 to 100 உங்களுக்கு வந்து பார்த்தா 1 or 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4 RAM வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. 6+128, 8+128, 8+256 அப்படின்னு 3 RAM வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. 9 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நமக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் டுவல் பேண்ட் Wi-Fi சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.2 வந்து இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க. ஒரு சில டைம் நம்ம கேமராவோட எடுத்த இமேஜஸ் எல்லாமே ஜஸ்ட் சேச்சுரேட் பண்ணி காட்டுன மாதிரி வந்து இருக்கு. தென் ஒரு சில டைம் வந்து நார்மலான போட்டோஸ் எடுக்குது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பெஸ்ட்டாக வந்து கிடையாது. பட் அட் டைம் வந்து ஒஸ்ட்டாகவும் இல்லை. ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நைட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. தென் போர்ட்ரேட்ல அந்த எட்ஜ் டிரெக்ஷன் கூட நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக்ல உங்களுக்கு வந்து 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 1080p 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து பாருங்க. இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 frames per second ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 frames per second ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 frames per second ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. ஃபைனலாக பிரைசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16000 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 17000 8+256 உங்களுக்கு வந்து 19000 சேல் பண்ணுறாங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் நமக்கு வந்து 16000. பட் சேல் அந்த மாதிரி டைம் உங்களுக்கு வந்து 1000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து 15000 வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக வந்து ப்ராப்ளம் சொல்கிற அளவுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா AMOLED டிஸ்பிளே தென் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். நிறைய பிராண்ட்ஸ் அதை கொடுக்கறது இல்லை. எங்கிட்ட வந்து Realme P1 CMO ஃபோன் சொல்லி கேட்டால் நான் CMO ஃபோன் தான் சூஸ் பண்ணுவேன். அதில் வந்து இப்போ சாஃப்ட்வேர் நல்லா இருந்துச்சு, தென் டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு, பேட்டரி நல்லா இருந்துச்சு. அதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜே நமக்கு வந்து இப்போ சார்ஜர் வந்து பாக்ஸில் தர மாட்டாங்க. நம்ம தனி வந்து 1300 போட்டு வாங்கணும். பட் Realme P1 உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து பாக்ஸுக்கு தருவாங்க. ஸோ இது இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ரெண்டு டிவைஸுமே நமக்கு வந்து 16000 அந்த பிரைஸுக்கு வந்து இப்போ வேல்யூ ஃபார் மணி. ஸோ CMO ஃபோன் பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.